Welcome to my channel. So today is Sunday and that is like 3 May and we'll discuss the important news items from the Hindu. And இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, see, it's like today's newspaper is quite interesting because like economics and science and tech இருந்து நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. Fine, so we'll discuss today's. And friends, added to it, see, Sunday newspaper is important for science and technology as well as for economy. Okay, so we don't have editorials on Sunday, but yes, news items are important. And added to it, this is the first time I'm placing the video on Sunday. So இதுல இருந்து உங்களுக்கு Sunday newspaper கூட எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். Fine. Anyway, I'll try to continue. I'll try to be as consistent as possible even on Sundays. But anyway, coming to the first page. So in the news item பார்த்தீங்கன்னு வைங்களா, 2411 cases recorded in highest single day spike, not an important article. 41 people in one building, not an important article. Majority of curbs lifted in orange zones, not an important article. But yes, இந்த article, அதாவது state scrapes the barrel as revenue dry up. So this happens to be an important article, guys. So this article is all about state finances. அதாவது state financesனா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிற ஃபினான்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? ஸோ ஸ்டேட் ஃபினான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டே வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எவ்ரி இயர் தே டூ ரிலீஸ். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ரெவன்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வில் see this. ஸோ இந்த ஸ்டேட் ஃபினான்சஸ்ல வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடுவை பத்தி பேசியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, we are beginning with தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம ஸ்டேட் ஃபினான்சஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் வித் ரிகார்ட்ஸ் டு யூபிஎஸ்சி, லைக் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ இருந்தா போதும். அண்ட் ஆடட் டு இட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு இன்டர்வியூ, அவங்களுக்கு தமிழ்நாடுவை பத்தி தெரிஞ்சிருந்தா போதும். சரிங்களா? ஸோ அதனால டுடேஸ் ஆர்டிகல் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஃபைன். எனிவே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு வைங்களேன். சி, ஐ லாஸ்ட் யூ பேசிக். இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடு இருக்குங்களா, தென் தமிழ்நாடுக்கு வருமானம் எப்படிங்க வரும்? ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எப்படி வருதுன்னா டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் நேற்று நம்ம பார்த்துருப்போம். டைப் ஆஃப் டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸஸ் பார்த்துருப்போம். கார்பரேட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ். ஸோ எல்லாமே டைரக்ட் டாக்ஸஸ் தான். அண்ட் இன்ஃபேக்ட் இட் ஹேப்பன்ஸ் டு பி a major source of revenue for the government. More than 50% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் டைரக்ட் டாக்ஸ். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் cannot levy direct taxes. ஓகே, தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கும். சரியா? ஸோ ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஒரு ஓன் ரெவன்யூ அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணம். ஸோ இது ரெண்டுமே சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஓன் ரெவன்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடுக்கு ரெவன்யூ எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் வியா டாக்ஸஸ் தான். ஸோ என்னென்ன டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி. சரியா? ஸோ இது வந்து ஒரு சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டினா என்னது? இப்போ நீங்க ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதில் சிஜிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி யாருக்கு போய் சேருது? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு தான் போய். சரியா? பட் அகைன் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது அது வேற விஷயம். GST happens to be a destination based tax. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் எங்கே கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். அது வேற விஷயம். பட் அகைன் வந்து ஒரு சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டி இது நம்ம ஒன்று சொல்லலாம். இது வந்து ரெவன்யூ. சரிங்களா? ஸோ திஸ் ஒன் அண்ட் ஆடட் டு இட் there happens to be ஐஜிஎஸ்டி. ஸோ ஐஜிஎஸ்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஐஜிஎஸ்டி வரும். சரியா? ஸோ ஜிஎஸ்டி லாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஜிஎஸ்டியில் 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஐஜிஎஸ்டி இஸ் நத்திங் பட் சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி. இதுதான் ஐஜிஎஸ்டி, இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. அப்போ இதுல 50% ஸ்டேட் ஜிஎஸ்டி தானே, அப்போ 50% ஆஃப் ஐஜிஎஸ்டின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு இருக்கிற ஷேர்ஸ். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இதை தான் நம்ம சேல்ஸ் டாக்ஸ் ஆர் வேட்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ சேல்ஸ் அண்ட் வேட் எடுத்துட்டு ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய ஒரு ரெவன்யூ பார்ட். இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, யூ மஸ்ட் பி நோயிங் தட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹால் ஆர் லிக்வர், இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பெட்ரோலியம் அண்ட் லிக்வர் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் லெவி டாக்ஸஸ் ஆன் இட். ஸோ இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அது மேலே எக்ஸைஸ் டியூட்டி லெவி பண்ணலாம், சேல்ஸ் டாக்ஸ் லெவி பண்ணலாம். இப்போ பெட்ரோல் பம்ப்லாம் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டிஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டாக்ஸ், வேட் model of taxation, and the same goes with liquor also. அதாவது liquor for human consumption, alcohol. So these two are major source of revenue for the state government. and தமிழ்நாடு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைன். அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டினா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வீடு ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ அது ஸ்டேட்
ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். ஓகே, அண்ட் அதே மாதிரி வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், பிடிஓ ஆஃபீஸ், யூ மஸ்ட் பி நோயிங் இட். ஸோ இது எல்லாமே வந்து மேஜர் சோர்சஸ் ஆஃப் என்ன சொல்றது ஸ்டேட் ரெவென்யூ. சரிங்களா? ஸோ நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பஞ்சாயத்துக்கு போய் சேரும். ஸோ அது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக போய் சேரும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் எனிவே, மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஸ்டேட் ஓன் ரெவென்யூ. இது வந்து ஓன் ரெவென்யூ, அதாவது ஸ்டேட் தனக்காக சொந்தமாக சம்பாதிச்சுக்கிற ரெவென்யூ. புரியுதுங்களா? ஸோ ஓன் ரெவென்யூ. ஃபைன். நான் அது கீழே என்னென்ன வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ரைட். நவ் கமிங் டு தி செகண்ட், தட் இஸ் சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட்ஸுக்கு என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு இது சொல்றது தான் சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு மேஜர் காம்பனன்ட் இருக்கு. ஒன்று வந்து devolution of taxes. சரிங்களா? ஒன்று வந்து devolution of tax and the second one is like compensation. சரி, இப்போ இது ஒன்னொன்னாக பார்க்கலாம். what do you mean by devolution of tax? friends, தெளிவாக கவனிங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ எந்த விதத்தில் இருக்கு? டைரக்ட் டாக்ஸஸ் விதமாக இருக்கு. அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலியமாக இருக்கு. டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். சரி, இப்போ டைரக்ட் டாக்ஸஸ்னா டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போவோம், அந்த ஒரு பாட்டை விட்டு. இப்போ இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ரெவென்யூ என்னது? இட் இஸ் நத்திங் பட் சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ஆர் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இது வெறியும் தானே சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெவென்யூ. ஏன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா போயிட போகுது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ சிஜிஎஸ்டி, அதே மாதிரி 50% ஆஃப் ஐஜிஎஸ்டி, தட் இஸ் சென்டர்ஸ் ரெவென்யூ. சரி, இப்போ இந்த சென்ட்ரல் டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்னா என்னன்னா, இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கமிஷன். ஸோ ஃபினான்ஷியல் கமிஷன், ஈவன் தோ த ரெக்கமெண்டேஷன் இஸ் நாட் பைண்டிங், பட் எஸ் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபினான்ஸ் கமிஷன் தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுடைய ரெவென்யூ. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெவென்யூ என்னென்னது? இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், சிஜிஎஸ்டி, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி டாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்க 42% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹியர் த நெட் ப்ரொசீட்ஸ். சரியா? ஆர் இதை வந்து நம்ம கிராண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். கிராண்ட்ஸ்னா வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துறது. ஸோ ஸ்டேட் டு நாட் ஹேவ் டு ரீபே இட் பேக். ஸோ இந்த devolution of taxes by the center to the state government is from the central government taxes. புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்கன்னா, அதாவது இந்த கன்ஃபியூஷன் பார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டியில் கூட 42% தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பீங்க. நீங்க நினைச்சுப்பீங்கன்னா எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ இதுதான் devolution of taxes. Fine. So இது வந்து ஒரு source of revenue for the state government. And the second one is compensation. So compensation என்னன்னா, நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதை இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு ஃபார் தட் மேட்டர். இப்போ தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்ததுனால, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்ததுனால பயங்கர ரெவென்யூ லாஸ் தமிழ்நாடுக்கு. ஏன் ரெவென்யூ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சேல்ஸ் வேட் இருந்திருக்கு, சேல்ஸ் டாக்ஸ் வேட், அதுல வந்து நல்ல ரெவென்யூ. இப்போ ஜிஎஸ்டினால ரெவென்யூ கம்மி ஆயிடுச்சு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சரி நாங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம். அண்ட் அது கூட இல்லாம என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, this compensation will be for 5 years, that is up to 2022, and இதோட பேஸ் இயர் வந்து 2015-16 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் added to it growth rate, அதாவது என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட்டோடைய ஜிஎஸ்டி ரெவென்யூ growth rate வந்து 14% இருக்குமா per annum. இந்த கால்குலேஷன்ல பேஸ் பண்ணி நாங்க 5 years காம்பன்சேஷன் கொடுக்குறோம். அதாவது என்னென்ன ரெவென்யூ ஷார்ட் ஃபால் இருக்குதோ உங்களுக்கு. சரியா? ஏன்னா எஸ்ஜிஎஸ்டி ரெவென்யூ வர்றதுக்கு வந்து உங்களுக்கு எப்படியும் 5 years ஆயிடும். ஸோ 14% ஒரு வருஷத்துக்கு growth rate கால்குலேட் பண்ணி 5 வருஷத்துக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? சோ இதுக்கு பேர் தான் காம்பன்சேஷன். சோ இந்த காம்பன்சேஷன் வந்து this happens to be a source for the state revenues அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் வந்து, அதாவது சில ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இத காம்பன்சேஷனை வந்து காம்பன்சேஷன் சொல்லிடுறாங்க. சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரெவென்யூ அப்படின்றாங்க. சரியா? சோ எஸ்ஜிஎஸ்டி ரெவென்யூலயே சேர்த்துக்கிறாங்க இதை. சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டேட் கவர்மெண்ட் how they take it up. சரிங்களா? பட் however இதை வந்து நீங்க கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ கிராண்ட்ஸ் இன் தி சென்ஸ்னா, அதாவது கிஃப்ட் மாதிரி ஒரு வாட்டி கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஃபைன். அண்ட் இதுவும் இல்லாம லைக் சென்ட்ரல் பேஸ்டு ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனா இட் இஸ் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் டைரக்ட்லி. ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் ஸ்கீம்ஸ். ஸோ 3 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு: சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் கோர் ஆஃப் தி கோர் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து காசு கொடுப்பாங்க, அதாவது ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. ஃபைன். சரிங்களா? ஸோ இதுதான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஓகே, நவ் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்கோயிங் கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸ்னால ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் வந்து காசு இல்லையா. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஃப் யூ டேக் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவென்யூஸ் தென் ஓன் ரெவென்யூஸ் இருக்கு இல்லையா, ஓன் ரெவென்யூஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் தட் இஸ் அக்கார்டிங் டு தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரு ஓன் ரெவென்யூஸ் ஆஃப் தி ஸ்டேட் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 47% அண்ட் 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்குது சிச்சுவேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து 47% வந்து ரெவென்யூஸ் வந்து ஓன் ரெவென்யூ, மீதி 53% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இப்போ ஆன்கோயிங் கோவிட்-19 சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா புது வெஹிக்கல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏதாவது நடக்குதா? இல்ல. ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏதாவது நடக்குதா? இல்ல. சரக்கு கடை எல்லாமே வந்து மூடி இருக்குது. பெட்ரோலியமும் யாருமே வெளியவே போல, எங்கிருந்து பெட்ரோல் சேல்ஸ் ஆகும்? ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய ஓன் ரெவென்யூ வந்து 80 to 90% கம்மியாயிடுது. அண்ட் இது வரையும் இல்லாம பர்டன்ல வேற இருக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதாவது என்னன்னா தே ஹேவ் டு லைக் கிவ் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் டு தி பீப்பிள் அண்ட் 50 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ்க்காக. அண்ட் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ் குவாரண்டைன்ல வைக்கிறது ஆல் ரிக்வயர்ஸ் லைக் மணி, ரைட்? ஸோ டெஸ்டிங் தி பேஷண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்ஸ் ஆர் அண்டர் ப்ரெஷர். சரி, இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட்ஸ் ஆர் அண்டர் ப்ரெஷர். ஓகே, நவ் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் பேஜ். ரொம்ப கிரி. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுடைய ஃபிஸ்கல் டெபிசிட், அதாவது கடன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் லிமிட்ஸ் இருக்குங்க. தட் இஸ் அக்கார்டிங் டு தி FRBM Act. The state governments has to limit their fiscal deficit targets to 3%. சரியா? ஸோ இப்போ ஜிடிபி வந்து 190 லட்சம் கோடி இந்தியாவுடைய ஜிடிபி, அதில் 3% வந்து கடன் வாங்கலாம். யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கலாம். இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4.5% ஆக்கிட்டாங்க. அதாவது நீங்க கடன் வாங்கிக்கலாம், மோர் 50% லோன் யூ கேன் கெட் ஃப்ரம் தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 to 4.5% 1.5% ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 50% ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமா? ஸோ 4.5 to 5% சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட். சரியா? ஸோ இது சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஃபிஸ்கல் டெபிசிட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இட்ஸ் an initiative of RBI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது என்னன்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் இன் தி சென்ஸ் இட் இஸ் லைக் த லோன் which is given by the Reserve Bank of India. அகைன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெண்டு விதத்துல வந்து கடன் கொடுப்பாங்க. அதாவது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்லயே என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் கொலாட்ரல் வச்சு கொடுப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்தாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. சரியா? ஸோ எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்ல தான் கொடுப்பாங்க. அண்ட் இதோடைய வேலிடிட்டி வந்து 90 days. அண்ட் இந்த 90 daysக்குள்ள இப்போ கவர்மெண்ட் காசு கட்டலன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஓடி ஆக்கிடுவாங்க. அதாவது ஓவர் டிராஃப்ட்னு ஆக்கிட்டு வட்டியை வந்து 2% ரைஸ் பண்ணிடுவாங்க. ரெப்போ ரேட் பிளஸ் 2% ஆக்கிடுவாங்க. சரியா? ஸோ இது வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ். ஸோ இதில் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as the state governments can get revenue can get loans from the Reserve Bank of India. And Reserve Bank of India என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் வைப்பாங்க. சரியா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லிமிட்ஸ் வந்து முன்னாடி வந்து 75,000 கோடி இருந்தது. பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட்-19 120 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க இதை. சரியா? ஸோ 60% ரைஸ் ஆக்கிட்டாங்க. அண்ட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் வந்து லிமிட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டருக்கு வரையும் பண்ணா எப்படி ஸ்டேட்ஸுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்லியர் இட் வாஸ் லைக் த லிமிட் வாஸ் 30,000 crores. ஸோ இந்த லிமிட்ஸை வந்து ரைஸ் பண்ணி 50,000 crores சொல்லிட்டு ஆக்கியிருக்காங்க RBI. சரியா? ஸோ 60% ரைஸ் பண்ணியிருக்காங்க லிமிட்ஸை வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ்ல. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு லிமிட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கடன் நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு நாளைக்கு? 90 daysக்கு. அண்ட் இது வரையும் இல்லாம ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஓவர் டிராஃப்ட் தே ஹாவ் டு ரீபே இட் பேக் 90 days, இல்லைனா ஓடியில் போட்டுடுவாங்க. அந்த ஓடிக்கும் வந்து லிமிட் இருக்கு. ஓடிக்கு வந்து லிமிட்ஸ் வந்து 50 days. தட் இஸ் லைக் earlier it was 36 days and it is now 50 days. that is for the state governments. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. அதாவது இந்த லிமிட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் இதோட டைம் பீரியட்லாம் அவசியம் இல்லை. rather what you need to know is like there happens to be an limits on borrowing from the Reserve Bank of India and there happens to be a time period. and கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? தட் இஸ் ஃபார் 90 days. அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்றது தெளிவாக புரியுதுங்களா? ஃபைன். ஸோ எனிவே இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது வரையும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பட் என்னதான் பண்ணாலும் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அதாவது யூபிஎஸ்சிக்கு எவ்வளவு படிச்சாலும் படிக்காத மாதிரியே இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் வந்து தேர் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் லைக் என்ன சொல்றது இன்அடிக்வேட் ஃபண்ட்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். ஃபைன். ஸோ புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் லைக்
prelims, economics, as well as in GS paper 3 you can utilize this, plus added to it even in federalism concept you can utilize this. So center state relation தான நம்ம இப்போ பார்த்திருக்கோம். That is with regards to taxation. So how effectively you utilize this in your answer writing, it depends upon you. And added to it, what I want you to do is like please go to page number 6. சரிங்களா? So page number 6ல தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் finances எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. So the same points can be applied over there, and I just want you to read it once and apply the concept. சரிங்களா? And if at all you have any doubts, you can ask in Telegram group, that is in Republic IS Telegram group. Fine. Anyway, we'll move on to the next page. That is next page na page 6. So இதே பேஜ்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. That is with regards to placing India in countries of particular concern. சரியா? So this was placed by like US Commission of International Religious Freedom. சரியா? So US Commission of International Religious. So first of all இது UN organization கிடையாது. இல்ல இது ஒரு international organization, intergovernmental organization அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. rather இது US based ஒரு organization. சரியா? So இந்த US Commission வந்து it was established using International Religious Freedom Act of 1998. So இது வந்து ஒரு US உடைய ஒரு பாடி, and இவங்க வந்து recommendations கொடுப்பாங்க to the State Department or to the Parliament, which is non binding. சரியா? So அது US குள்ள இருக்கிற ஒரு பாடி, அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. சரி, வாட் இஸ் த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவை வந்து கண்ட்ரி ஆஃப் அ பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வேறு தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஈவன் பாகிஸ்தான், பர்மா, சைனா அண்ட் நார்த் கொரியா இவங்கள கூட பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஏஷியன் நேஷன்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்தியாவை ஏன் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் NRC and GAB. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ பிளேஸ் பண்ணதுனால என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெளிவாக கவனிங்க. இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் பைலேட்ரல் ட்ரைஸ் இருக்கும். அதாவது இந்தியா அண்ட் US பைலேட்ரல் ட்ரைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம மேலே, நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்காது ஃபர்ஸ்ட். சரியா? பட் ஹவவர் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்து இந்தியா மேலே ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2005 2009 கூட இந்தியாவை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணாங்க. அண்ட் அப்போ தான் வந்து நம்ம அட் பிரசென்ட் இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு வந்து வீசா கொடுக்கல, US வீசா கொடுக்கல. ஸோ இட் வாஸ் ரிஜெக்டட் பை US. சரியா? பிகாஸ் யூ பிலாங் டு a particular country அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா? ஸோ அஃப்கோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் upon the like US government to take any steps. But however, when we see the present situation, like the relationship depends upon the bilateral ties. இது ஒரு பாயிண்ட் தெரிய வருது. சரி, இப்போ இதுக்கு இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா we have rejected it. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, உனக்கு லோக்கல் ஸ்டாண்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைக் ஒரு தகுதி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். லோக்கல் ஸ்டாண்டியா ஒரு அஃபிஷியல் ஸ்டாண்டிங் இருக்கணும். ரேதர் உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் ஸ்டாண்டிங் கிடையாது. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் தான் நீங்கள் சொல்றீங்க. நீங்கள் ஆர்கனைசேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் கன்சர்ன், உங்ககிட்டே நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரிங்களா? பட் ஹவவர் வாட் இஸ் த இஷ்யூ விச் இஸ் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெப்புடேஷனல் இஷ்யூ விச் இஸ் இன்வால்வ் இயர். ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தன்னைத்தான டெமோக்ராட்டிக் நேஷன் கூப்பிட்டுக்குது. செக்யூலரிசம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுறோன்றாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவை நேம் பண்ணுறது வந்து இட் ஹேப்பன்ஸ் டு பி a reputation. But yes, it does not mean that US will bring on sanctions அப்படின்ற மாதிரி. ஆனா US உடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இந்தியா மேல இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் அவங்க சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம். ஆனா சும்மா இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? எனிவே, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேஜ் நம்பர் 6 அண்ட் பேஜ் நம்பர் 7, 8, 9 எது ஒன்றுமே அவசியம் இல்லை. அண்ட் ஈவன் த சேம் கோஸ் வித் பேஜ் 10. ஸோ பேஜ் நம்பர் 10ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒப்பீனியன்ஸு, எக்கானமியில் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அது நம்மளும் பேசலாம், பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தது தான். சரிங்களா? ஸோ பேஜ் நம்பர் 10 இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அண்ட் கமிங் டு பேஜ் நம்பர் 11, தட் இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வந்துருக்குங்க. ஸோ இந்த நியூஸ் ஐட்டம் பாருங்க. தட் இஸ் லைக் NIAB develops portable coronavirus detection kit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்துருக்குங்களா. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கிட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ யாரு கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி, NIAB ஹைதராபாத். அண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோ சென்சரை சரியா? ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ பயோ சென்சர்? இங்க அதோடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்க பாருங்க. பயோ சென்சர்னா ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பயாலஜிக்கல் மாலிக்யூல் அப்படி இல்லைன்னா என்சைம்ஸ் ஆர் ஒரு ஆன்டிபாடிஸை வச்சு ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? ஸோ பயோசென்சார் ஹேப்பன்ஸ் டு பி அன் டிவைஸ் விச் யூசஸ் லிவிங் ஆர்கனிசம். ஸோ லிவிங் ஆர்கனிசம்ஸ்னா அது என்சைம்ஸாக இருக்கலாம், ஆன்டிபாடிஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பயாலஜிக்கல் மாலிக்யூலாக இருக்கலாம். ஸோ இதை வச்சு லைக் வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் விச் ஆர் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் லைக் பயோசென்சார். சரி, இப்போ இந்த கிட்டு இப்போ இந்த ரீசெண்டா டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா கிட்டு, இதோடைய பேர் வந்து ஈகோசென்ஸ். சரியா? ஸோ ஐ ஹவ் given the name of it. சரி, வாட் இஸ் திஸ் ஈகோசென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயோசென்சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் எதுக்காக இந்த பயோசென்சார் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு டிடெக்ட்
தி பிரசன்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் டு டிடெக்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிடும். என்னது இந்த ஈகோசென்ஸ். சரி, எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயோசென்சார்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே யூஸ் ஆன்டிபாடிஸ். சரியா? ஸோ ஆன்டிபாடிஸ்னா என்ன? சி ஆன்டிபாடிஸ்னா இட் இஸ் அ சார்ட் ஆஃப் இம்யூனிட்டி விச் ஆர் பாடி கிரியேட்ஸ் அகைன்ஸ்ட் தி வைரஸ். இதுதான் ஆன்டிபாடிஸ். சரியா? ஸோ இப்போ ஒரு வைரஸை வந்து நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஆர் பாடி கிரியேட்ஸ் ஆன்டிபாடிஸ். ஃபைன். அண்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து இட் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆன்டிஜென். ஃபைன். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்களேன், கொரோனா வைரஸ் ஒரு ஆன்டிஜெனாக இருக்கும்போது இதை பேஸ் பண்ணி ஒரு ஆன்டிபாடி இந்த பயோ சென்சார்ல வந்து இருக்கும். ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சனுடைய ஒரு சலைவா எடுப்பாங்க. இப்போ அந்த சலைவாயில ஆன்டிஜென்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த பயோ சென்சார்ல வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ கொரோனா வைரஸுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும்னா இந்த ஆன்டிஜெனோட பைண்ட் ஆயிடும். ஸோ பைண்ட் ஆயிடும் இந்த சென்ஸ் இட் வில் கோ அண்ட் அட்டாக். சரியா? ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ சென்சார்ல ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் இதில் சர்டன் காம்போனன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் லைக் இட் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பன் எலக்ட்ரோட் அப்படின்றாங்க. ஸோ இந்த கார்பன் எலக்ட்ரோட் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இன்னும் ஆம்பிளிஃபை ஆகும். ஆம்பிளிஃபை இந்த சென்ஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னலாக எல்சிடி டிஸ்பிளேல காமிக்கும் நம்மளுக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ பயோ சென்சார்ல ஆன்டிபாடிஸ் இருக்குங்க. ஆன்டிஜென் வந்து சலைவால இருந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதாவது இப்போ ஒரு பர்சனுடைய ஒரு சலைவா எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அதுல ஆன்டிஜென் இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிஜென் இது ரெண்டுமே பைண்ட் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். அண்ட் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தட் இஸ் லைக் கொரோனா வைரஸ் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் சலைவாவுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவை. அதாவது 20 மைக்ரோ லிட்டர்ஸ் இருந்தா போதுமா சாம்பிள். அண்ட் இது வரையும் இல்லாம குயிக்கான டெஸ்ட் ரிசல்ட்ஸ் காமிச்சிடும். And it is said that within 30 seconds we can find out the result. And this device is battery operated. And இது வரையும் இல்லாம இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, லைக் இதுக்கு கம்ப்யூட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஈவன் via cell phones or via Bluetooth it can be studied and we can test these signals. Fine. And இது வரையும் இல்லாம கொரோனா வைரஸ் இன்டென்சிட்டி கூட தெரியும். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் தி கொரோனா வைரஸ்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொரோனா வைரஸ் அதிகமாக தாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், ரியாக்ஷன் வந்து அதாவது பைண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பைண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சிக்னல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான சிக்னல்னா த பேஷண்ட் இஸ் இம்பாக்டட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ கம்மியான சிக்னல் இருக்குன்னா இன்னும் கொரோனா வைரஸ் பேஸ் பண்ணி அந்த பர்சனுக்கு வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஹவு தே கேன் ஆஸ்க் இஸ் லைக் தே கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு லைக் ஈகோசென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், இதை யாரு டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம், பயோசென்சார்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? அண்ட் கொஞ்சம் இண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், லைக் ஈகோசென்ஸ்ல வந்து ஆன்டிபாடிஸ் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ எனிவே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். See, complicated questions, they do ask complicated questions, but அந்த questions எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா 2 questions இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம தேவையில்லாததெல்லாம் படிக்கக்கூடாது. ஃபைன். பட் எனிவே இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க, இட் வில் பி மோர் தென் எனஃப். ஃபைன். சரி, நெக்ஸ்ட் நியூஸ் ஐட்டம், தட் இஸ் டெட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் நோவல் கொரோனா வைரஸ் லெட் டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் கேசஸ் இன் ரிகவர்ட் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைன். ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் என்னாச்சுன்னா பேஷண்ட்ஸ் வந்து ரிகவர் ஆயிட்டாங்க. அதாவது வைரஸ் அட்டாக் ஆகி ரிகவர் ஆயிட்டாங்க. ஆனா திருப்பி அவங்கள டெஸ்ட் பண்ணும்போது தே ஷோ லைக் அகைன் பாசிட்டிவ். சரியா? ஸோ அதனால என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி அகைன் ரீஇன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஒரு வைரஸ் வந்து திருப்பி ரீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அண்ட் இது வரையும் இல்லாம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து சில நாட்டுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி இன் சவுத் கொரியா, ஈவன் சைனா ரிப்போர்ட்டட் சச் கேசஸ். ஸோ என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி ஆன்டிபாடிஸ் இருக்குன்னா இட் கிவ்ஸ் ஒன்லி ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான் இருக்குன்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம வேக்சினேஷன் தயாரிக்கணும்னா அகைன் இதுவும் வந்து கம்மியான நேரத்துக்கு தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போ எவ்வளோ வேக்சினேஷன் தயாரிக்கணும், அப்போ வேக்சினேஷனும் எஃபெக்டிவாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவெவர் சி அகைன் கொரியன் பேஸ்ட் ஒரு ரிசர்ச் சென்டர் கேம் அப் வித் an ஆர்டிகல். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி த கிட் விச் இஸ் யூஸ்ட் டு டெஸ்ட் இட் இஸ் RT-PCR கிட். ஸோ வில் சி வாட் இஸ் RT-PCR கிட். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ல இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த RT-PCR கிட் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், லைக் இட் சீஸ் தி வைரஸ். அதாவது அந்த பர்சனோட உடம்புல வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஆனா அந்த வைரஸ் வந்து ஆக்டிவாக இருக்குதா இல்ல டெட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டுக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து பாசிட்டிவாக இருக்காருன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன்,
இஃப் இஸ் ஷோயிங் சிம்டம்ஸ் தென் இட் இஸ் ஓகே ரைட், அவர் பாசிட்டிவ், அவருக்கு சிம்டம்ஸ் இருக்கு, பிரீத்திங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இந்த ஆர்டிபிசிஆர் கிட்ல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த வைரஸ் வந்து உடம்புல இருக்கு அண்ட் இட் டஸ் நாட் ஷோ எனி ஆக்டிவிட்டி. ஸோ அந்த வைரஸ் வந்து ஆக்டிவாவே இல்ல, த வைரஸ் இஸ் நாட் அலைவ் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல கூட இது வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி நேச்சர் ஆஃப் ஆர்டிபிசிஆர் கிட். ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் பேப்பர் சொல்லியிருக்கு. அண்ட் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கிட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது இந்த வைரஸோடைய ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க, அதாவது டபுள் ஆக்கும். அப்ப அந்த வைரஸ் வந்து அலைவாக இருக்குதா இல்ல அன்ஆக்டிவாக இருக்குதா இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஃபைன், ஸோ இட் இஸ் நாட் அன் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஸோ இதனால ஒன் கேன் கோ இன் ஃபார் கல்ச்சரிங் அப்படின்றாங்க. ஸோ கல்ச்சரிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்ச்சரிங் இஸ் சம்திங் வேர் வைரஸை வந்து இவங்க வளர்ப்பாங்க. சரியா, வளர்த்துட்டு இதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இதை பேஸ் பண்ணி வேக்சினேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா, இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்ச்சரிங்கு கூட இந்த வைரஸ் வந்து வளர மாட்டேங்குது, அந்த வைரஸ் இஸ் நாட் க்ரோயிங். ஸோ இந்த வைரஸ் உயிரோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதாவது திருப்பி ரீடெவலப் எமர்ஜ் ஆகிட்டு வர்றது வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. ஃபைன், பட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்தேன். பட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல வந்து இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரியா, பட் எஸ் இந்த ஆர்டி பிசிஆர் டெஸ்டிங்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வில் see this. What is RT-PCR kits? And இதுக்கு முன்னாடி you need to know certain basics. ஸோ பேசிக்ஸ்னா you need to know about virus. friends, நான் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் அதை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? அப்படி இல்லைன்னா ஒரு வைரஸ்குள்ள டிஎன்ஏ இருக்குமா, இல்ல எல்லா வைரஸ்குள்ள டிஎன்ஏ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் a note that ஒரு வைரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் அதில் வந்து எய்தர் டிஎன்ஏ இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கணும். சரியா, ஸோ ரெண்டுமே வந்து ஒரு வைரஸ்குள்ள இருக்காது. ஸோ எய்தர் வைரஸ் வில் பி ஆஃப் அன் லைக் டிஎன்ஏ வைரஸ் ஆர் எய்தர் இட் வில் பி அன் ஆர்என்ஏ வைரஸ். சரியா, அண்ட் வைரஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் வி கேன் கிளாஸிஃபை இன்டு லைக் அனிமல் வைரஸ், பிளான்ட் வைரஸ், பாக்டீரியோ பேஜ் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ பாக்டீரியோ பேஜ்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ தீஸ் ஆர் வைரஸ் விச் ஸ்பெசிஃபிக்லி அட்டாக் பாக்டீரியா. சரியா, அண்ட் வைரஸ் cannot attack another virus. So this is some basics which you need to know. ஸோ இப்போ இந்த COVID-19 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அது கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ், இதுல வந்து டிஎன்ஏ கிடையாது, இதுல வந்து ஆர்என்ஏ தான் இருக்கு. சரி, இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சதுங்களா? ரைட், ஃபைன். இப்போ you need to know about like PCR, that is like polymerase chain reaction. இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செயின் ரியாக்ஷன்னா என்ன? செயின் ரியாக்ஷன்னா நீங்க சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ செயின் ஸ்மோக்கர்னு ஒன்ல அதே மாதிரி தான் செயின் ரியாக்ஷன். சரி, பாலிமரைஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலி ஏதாவது ஏஎஸ்இல முடியுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து நம்ம என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, அண்ட் ஃபார் எனி கெமிக்கல் ரியாக்ஷன் வி நீட் என்சைம்ஸ். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்னா பயாலஜிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ ஜீரணத்துக்காக கூட நம்மளுக்கு என்சைம்ஸ் தேவை. ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் இதை பிரேக் டவுன் பண்றதுக்காக ப்ரோட்டீஸ் என்சைம் இஸ் தேர். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக். அதே மாதிரி அமிலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கு. திஸ் ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி லிப்பேஸ் என்சைம் இருக்கு which is used to like break down fatty acids and glycerol. So இந்த மாதிரி enzymes happens to be an like an important catalyst அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அப்படின்லாம். சரியா, ஸோ இப்போ இந்த பாலிமரேஸ் இருக்கு இல்லையா, இந்த பாலிமரேஸும் ஒரு என்சைம். ஃபைன், ஸோ இந்த பாலிமரேஸ் என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், இந்த பாலிமரைஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும், அதாவது ஆம்பிளிஃபை பண்ணும். சரியா, ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்மால் சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் இந்த பாலிமரைஸ் என்சைம் கிட்ட கொடுத்தீங்கன்னா, இந்த பாலிமரைஸ் என்சைம் வந்து செயின் ரியாக்ஷன் மூலியமாக மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும், அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ தட் ஒன் கேன் ஸ்டடி இன் டீடைல் அபவுட் தி பர்டிகுலர் டிஎன்ஏ. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இதுதான் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். சரி, நவ் கமிங் டு தி பர்டிகுலர் வைரஸ். அண்ட் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, கொரோனா வைரஸ் இது வந்து ஆர்என்ஏ. ஸோ கொரோனா வைரஸ்ல வந்து ஆர்என்ஏ தான் இருக்கு, டிஎன்ஏ கிடையாது. சரியா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்என்ஏ வந்து எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஸோ டிஎன்ஏலேயே வந்து ரெண்டு விகம் இருக்கு, ஒன்று வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அண்ட் ஆர்என்ஏ எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு சொல்லி நம்புறேன். இதெல்லாம் சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ. ஸோ ஆர்என்ஏ எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா, ஸோ இப்போ இந்த ஆர்என்ஏ வைரஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒரு ஹியூமன் பாடி இருக்கு, ஒரு ஹெல்த்தி செல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு அந்த செல்லுக்குள்ள போயிட்டு மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் தான் சர்வைவ் ஆகும். அண்ட் வாட் தே டூ இஸ் லைக் வைல் மல்டிப்ளிகேஷன் த வைரஸ் யூசஸ் இட்ஸ் ஓன் ஜெனடிக் கோட், தட் இஸ் ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ ஜெனடிக் கோடை யூஸ் பண்ணி தே யூஸ் டு கண்ட்ரோல் அண்ட் ரீப்ரோக்ராம் தி செல் ஸோ தட் த செல் ஆல்சோ பிகம்ஸ் வைரஸஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ ஆர்என்ஏ வைரஸ் இருக்குங்க, ஒரு செல் இருக்குங்க, செல்லுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு அதோடைய கண்ட்ரோல் எடுத்துக்கும் ஸோ தட் ஈவன் த செல் கேன் பிகம் வைரஸ் மேக்கிங் ஃபேக்டரிஸ் அப்படின்ற மாதிரி. ஃபைன். ஸோ இப்போ ஒரு பர்சன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு, அதாவது என்னன்னா கொரோனா பாசிட்டிவ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிசிஆர்ல தே ஹேவ் டு டேக் தி சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? ஆனா சாம்பிள்ஸ் எடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ வேரியன்ட் தான் இருக்கும். ரீசன் இஸ் லைக் இந்த வைரஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஆனா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எதை ஆம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ தான் ஆம்பிளிஃபை பண்ணும், ஆர்என்ஏவை பண்ணாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்என்ஏ இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏவாக கன்வெர்ட் பண்ணும். சோ இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? and this is done via an enzyme which is called as reverse transcriptase. so இவங்களுடைய வேலையே என்ன, இந்த என்சைமோட வேலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, they used to generate single strand DNA from RNA. சரியா? சோ இந்த process பேர் தான் வந்து reverse transcription. so first என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் எடுப்பாங்க, சாம்பிள் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற சிங்கிள் ஸ்ட்ராண்ட் RNA எடுப்பாங்க, RNA எடுத்துட்டு இந்த reverse transcriptase என்சைமை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடத்திட்டு இதை வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவாக மாத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏவை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க யூசிங் பாலிமரேஸ் என்சைம். அண்ட் ஒன்ஸ் பாலிமரைஸ் என்சைம் கிட்ட அந்த டிஎன்ஏ கிடைச்சதுன்னா அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணிடும், 100 times 1000 times ஆம்பிளிஃபை பண்ணிடும். ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அண்ட் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் they'll get to know whether a particular virus is there or not அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்படி தான் நடக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் செட் தட் லைக் என்னன்னா, இப்போ இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, இந்த ஆர்டிபிசிஆருக்காக, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ஸோட இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்களாம். தட் இஸ் லைக் வாஷ் இன் தி சென்ஸ் இட் இஸ் ட்ரீட்டட் ஸோ தட் அதுல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் இதெல்லாமே வந்து போய் வெறும் ஆர்என்ஏ வெறும் சாம்பிள் கிடைக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆர்என்ஏ வந்து ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் தான். அண்ட் இந்த ஆம்பிளிஃபிகேஷன் கூட எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டபுளாக நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் காப்பி எடுத்து வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அதை வந்து 2 காப்பியாக மாற்றோம். சரியா? ஸோ 2 காப்பி வந்து 4 காப்பியாக மாற்றோம், 4 வந்து 8ஆக மாற்றோம். ஸோ அந்த மாதிரி டபுளாக எடுத்துட்டு போயினே இருக்கும் ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ், பாலிமரைசேஷன். அண்ட் இட் இஸ் செட் தட் தே கோ த்ரூ மினிமம் 35 சைக்கிள்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் ஆர்டிபிசிஆர். அண்ட் இட் இஸ் செட் தட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து it takes nearly about 8 hours and it depends upon the like manpower and laboratory how technologically it is adapted அப்படின்ற மாதிரி. Fine. So this is called as RT-PCR, that is reverse transcriptase polymerase chain reaction. and இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see it doesn't see whether the virus is dead or not. புரியுதுங்களா? அதோட DNA வந்து மல்டிப்ளை பண்ணிக்கினே இருக்கும். ஸோ அதனால தான் we saw the case that, அதாவது என்னன்னா, திருப்பியும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண கேசஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. So it is because of this RT-PCR. Fine. So இப்போ புரியுதுங்களா? Anyway, so this is the basics. and இப்போ நீங்க 12th page FAQ-க்கு போனீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, இதுலயே சொல்லியிருக்காங்க, can antibody test help tackle COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆர்டிகல் வந்து. ஸோ இப்போ ஆன்டிபாடி டெஸ்ட்னா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் யூசிங் பயோசென்சார். இதுக்காக தான் ஈகோசென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பிசிஆர், அதாவது RT-PCR டெஸ்ட் கிட்ஸும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். வாட் ஐ வாண்டட் டு டு இஸ் லைக் ப்ளீஸ் கோ த்ரூ இட் ஒன்ஸ். சரியா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, RT-PCR டெஸ்ட் தான் வந்து வேலிடான டெஸ்ட். ஆனால் அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெபார்டரி நல்லா இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் இருக்கணும், ஸ்பெஷலைஸ்ட் லெபார்டரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அண்ட் ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து ரிலேட்டிவ்லி சீப்பரா. இந்த பிசிஆர் டெஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மினிமம் ஒரு 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரையும் செலவாகுமா ஒரு டெஸ்ட் பண்றோம். சரியா? ஆன்டிபாடி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சி இட் இஸ் லைக் என்னன்னா, ஒரு பர்சனுக்கு வந்து வைரஸ் அட்டாக் பண்ணி ஆன்டிபாடிஸ் காமிக்கிறதுக்கு வந்து 8 to 28 days ஆகுமா, ஒரு 9 to 28 days ஆகுமா. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த பயோசென்சார் டெஸ்ட்ல. ஆனால் RT-PCRல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஒன்ஸ் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வெளியே வந்துட்டாரு, அந்த வைரஸ் ஆக்டிவா இல்லைனா கூட அவங்க உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமி. ஸோ ரெண்டுத்துலயும் ஃபிளாஸ் இருக்கு. ஃபைன். அண்ட் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் FAQ ஒன்ஸ். ஸோ ஐ ஹவ் given you all the basics and UPSC prelims கேட்டாங்கன்னா இந்த பேசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இதோட அப்கிரேடேஷன் வந்து நீங்க இந்த FAQல தயவு செய்து படிங்க. இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் டூ ஆஸ்க் மீ இன் தி டெலிகிராம் குரூப். ஃபைன். அண்ட் அதே மாதிரி டெப்த் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம முந்தானத்தை பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அவங்களுடைய டெப்த்
ஃபண்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வைண்ட் அப் they made up a decision which is like almost 30,000 crores. So இதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்வால்வ் ஆகி they gave some liquidity package. பட் ஹவவர் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா டெப்த் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க இந்த ஆர்டிகல்ல. ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டெப்த் செக்யூரிட்டிஸ் விச் கேன் பி ஹெல்டு பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஆஃப்கோர்ஸ் கம்பெனிஸ் வந்து சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பர்சன்டேஜ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அப்படி சொன்னாங்கன்னா நம்மளே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அகைன் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கம்மியாக இருக்கிற டெப்த் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ ரேட்டிங்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் புவர் ரேட்டிங் ஸ்கீம்ஸ்லையும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபைன். அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லிக்விடிட்டி விண்டோ ஃபார் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 50,000 crores பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர் பேங்க் கேன் கெட் தி ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இட் அண்ட் பேங்க்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இந்த பணம் கொடுக்கலாம். அதாவது என்னன்னா அவங்களுடைய கமர்ஷியல் பேப்பர் ஆர் பாண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் வாங்கி தே கேன் லெண்ட். ஃபைன். ஸோ இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. எனிவே we need to wait and watch like how the market reacts அப்படி. ஃபைன். பட் எனிவே for basics and to have a detailed understanding please watch first May video. first May வீடியோல லாஸ்ட்ல நான் இதை எடுத்திருப்பேன். அதாவது what is the issue அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அண்ட் வேற ஏதாவது நியூஸ் ஐட்டம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா coming to page number 14. so I don't have the slide here. that is the slide of page number 14. but however page number 14ல ஒரு கம்யூனிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. that is Sherdook Pen community. so இந்த கம்யூனிட்டி கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா they have good honey hunting skills and they are from Arunachal Pradesh. சரிங்களா? ஸோ காமிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து பிலாங் பண்றவங்க அண்ட் ரொம்ப திறமையாக தேன் எடுப்பாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்கேன். ஃபைன். அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் டஃப் ஸ்கில் இட் சீம்ஸ். பட் ஹவவர் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லையா? ஸோ யூபிஎஸ்சி படிக்க வந்திருப்பாங்க அண்ட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் ஆர் தேர். இட்ஸ் எனிவே இதை பேஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிமும் இருக்கும் யூடியூப்ல இருந்ததுன்னா பாருங்க. ஃபைன். அண்ட் யூபிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா இந்த ஷேர்டுக் பென் கம்யூனிட்டினா யாரு, எங்கேருந்து பிலாங் பண்ணி இருக்கிறவங்க அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபைன். ஸோ that's it with regards to this article guys and that's it for today. Thank you for watching.